கோமாதா எங்கள் குலமாதா, குலமாதர் நலம் காக்கும் குணமாதா, வண்ண கோமாதா எங்கள் குலமாதா. கோமாதா பற்றிய சிறப்பு தகவல்களை தெரிந்து கொள்வோம். தினமும் கோபூஜை செய்பவன் மகாவிஷ்ணுவின் மகத்தான திருவருளை பெற்று மகிழ்ச்சியை அடைவான். பொன்னுக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் இல்லாத காலங்களில் கால்நடைகளே ஒருவது உண்மை செல்வமாக மதிக்கப்பட்டு வந்தன. கால்நடைகளில் பசுக்களே ஒருவரின் பொருளாதார மதிப்பீட்டிற்கு அளவுகோலாக இருந்தது. நம்ம நாட்டோட பொருளாதாரத்துறையில் தனி செல்வாக்கு மாடுக்கு இருந்தது. அதனால்தான் செல்வத்தை மாடு என்ற சொல்லாலேயே குறிப்பிட்டு கூட வந்தனர். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை அப்படின்னு வள்ளுவர் கூட உரைக்கின்றார். முற்காலத்தில் ராஜாக்கள் அரண்மனை கட்டும் பொழுது உபயதோமுகி என்னும் பூஜை செய்துதான் கட்டுவார்கள். அப்படி உபயதோமுகி என்பது ஒரு பசு ஆகும். பசு ஈனும் பொழுது கன்றின் முன்னங்கால்களும் தலையும் தான் முதலில் வரும். கன்று போடும் காலத்தில் இவ்வாறு இருபக்கமும் தலையுடைய பசுவை உபயதோமுகி என்று கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் பசுவை வலம் வந்து வழிபடுவது அஸ்வமேத யாகம் செய்த பலனை அளிக்குமாம். உலகையே சுற்றி வந்த ஒரு பாக்கியமும் கிடைக்கும். ஒருவருக்கு தீய கனவுகள் அடிக்கடி வந்து அவஸ்தைப்பட்டால் அதுக்கு பசுவின் தொழுவத்திற்கு சென்று பசுவிற்கு வாழைப்பழம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். கோபூஜை செய்தால் கோடி நன்மை பெறலாம் என்பது நம் முன்னோர்கள் வாக்கு. பசுக்கள் மேய்ச்சலுக்கு சென்று வீடு திரும்பும் பொழுது அத்துடன் ஸ்ரீதேவியும் வீட்டுக்கு வருவாளாம். ஒரு முறை திலீப மகாராஜன் அஸ்வமேத குதிரையை தூக்கிச் சென்ற தேவேந்திரன் மாயையால் தன்னை மறைத்து கொண்டான். குதிரையை தேடிச் சென்ற மகாராஜன் தன் கண்களை கோமியத்தால் கழுவிக்கொள்ள தேவேந்திரனின் மாயை அகன்றது. அஸ்வமேத குதிரையை மீட்டு வந்தான் மன்னன். சகல சௌபாகியத்தை அள்ளித்தரும் கோபூஜையை ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது விதிப்படி செய்ய வேண்டும். அப்பொழுது மிகவும் நல்லது. வசிஷ்டர் ஆசிரமத்தில் தேவ பசுவாக இருந்த நந்தினியின் சொரூபம் அன்னை புவனேஸ்வரி என்று கூட அழைக்கப்படுகின்றாள். பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் ரகு சக்கரவர்த்தி, அஜ சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி போன்ற ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் பூசிக்கொண்டார்களாம். ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி, அதாவது தை மாதம் முதல் தேதி இந்திர பூஜை, அதன் பிறகு கோபூஜையும் செய்து வருவது விசேஷம். இயலாதவர்கள் மாட்டுப்பொங்கல் அன்று கோபூஜையை சிறப்பாக செய்யலாம். புண்ணிய நதிகள், சமுத்திரங்கள் பசுவின் உடலில் இருப்பதால் பசுவை வலம் வந்து வணங்கினால் பூமியை வலம் வந்து வணங்கிய பலன் கிடைக்கும். பசுவின் பிருஷ்டபாகத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வதால் பெருமாள் கோவிலில் விஸ்வரூப தரிசனத்தின் பொழுது பெருமாளின் சந்நிதி நோக்கி பசுவின் பிருஷ்டபாகம் இருக்கும்படி செய்து பகவானும் மகாலட்சுமியை பார்த்து விழிப்பது போல செய்கிறார்கள். அதிகாலையில் பசுக்கை வழங்குவது பார்ப்பது மிகவும் புண்ணியமாகும். காமதேனு என்று போற்றப்படும் பசு தேவலோக பசு. அவளை வேண்டிக் கொள்வதால் நாம் வேண்டிய அனைத்து வரங்களையும் அள்ளி தருவாள். பசுவிடம் இருந்து கிடைக்கும் பால், தயிர், நெய், கோமியம், நீர் ஆகிய அனைத்துமே உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகின்றது. தாய்ப்பால் இல்லாத குழந்தைகள் கூட பசும்பால் உயிர்ப்பாலாக இருந்து வளர்க்கின்றது. பசு நெய் கொழுப்புச்சத்து குறைவாக இருப்பதோடு அதை எரிக்கும் பொழுது ஏற்படும் புகையாலும் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இதனால்தான் விளக்கேற்றுவது முதல் யாகம் செய்வது வரை பசுனை சிறப்பாக கருதப்படுகின்றது. பசுஞ்சாணிக்கும் பசு நீருக்கும் ஈடு வேறு எதுவும் இல்லை. மிகச்சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகிறது. வீட்டின் முன்வாசலிலும் பின்வாசலிலும் அன்றாடம் பசுஞ்சாணம் கரைத்து தெளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கிரகப்பிரவேசத்தின் போது முதலில் கோமாதா பூஜை செய்து பசுவையே உள்ளே வர செய்கின்றார்கள். ஆலய திருக்குடம் முழுக்கின் போதும் ஆலய வளாகத்தை நுண்ணிய சக்தி வாய்ந்த மந்திர ஒளியால் உருவாக்குவதற்கு பசுஞ்சாணியை பயன்படுத்துவது வழக்கமாக உள்ளது. காலையில் எழுந்தவுடன் யாருடனும் பேசாமல் பசுவுக்கு ஒரு பிடி புல் கொடுத்தால் மலடிக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்குமாம். பொதுவாக பசுவுக்கு உணவு கொடுத்த பின்னரே நாம் உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள். குணத்திலும் சாந்த குணம் உடையது பசு. தியாக
மனப்பான்மையும் சீரிய பண்பையும் உடைய பசுவில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். அதனால்தான் பசுமாடை வணங்குவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது. வாழ்வில் சிக்கல் நிம்மதியில்லாமல் தவிர்ப்பவர்கள் 5 முறை கோபூஜை செய்து உணவு தர துன்பமும் விலகி அனைத்து இன்பமும் கிடைக்கும். தினமும் கோபூஜை செய்பவன் மகாவிஷ்ணுவின் மகத்தான திருவருளை பெற்று மகிழ்ச்சியை அடைவான். பசுக்களுக்கு தினமும் உணவு தருபவனுக்கு இறைவன் அவன் விரும்பிய வரங்களை எல்லாம் அளிப்பான் அந்த கோவிந்தன்.